கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீட் வைக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக அஜித் ஃபேன்ஸ் வந்து பயங்கர ட்ரீட்டாக இருக்கும். ஸோ விடாமுயற்சிக்கு எப்படி நெகட்டிவ் பேசுனீங்க எல்லாத்துக்குமே மூஞ்சில் திருப்பி அடிக்கிற மாதிரி தான் அந்த படம் வந்து இருக்கு. போயிடலாம் இந்த டீசரில் தான் கண்டிப்பாக அந்த படம் வந்து ஹிட் அடிக்கும் அப்படின்னு. ஸோ சீன் பை சீன் வந்து பார்த்தோன்னா அஜித் சார் ஃப்ரேமிங்கில் வந்து பார்த்தோன்னா மிரள விட்டுருக்காரு. அஜித் சார் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து ஆதி ரவிச்சந்திரா யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ விடாமுயற்சியில் மிஸ் பண்ணது எல்லாமே இந்த படத்தில் கண்டிப்பாக எல்லாரும் எதிர்பார்க்கலாம். குட் பேட் அக்லி டீசர் வந்திருக்கு. எப்படி இப்போ பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தோன்னா நான் எந்த ஒரு அஜித் சார் படத்துக்குமே வந்து பார்த்தோன்னா இவ்வளோ ஒரு ஹைப் வச்சதே இல்லை. ஈவன் விடாமுயற்சிக்கே நான் இவ்வளோ பெரிய ஹைப் வச்சது இல்லை. ஸோ படம் வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு லைட் ஹைப் வந்தது. பட் ஆனால் இந்த படம் வந்து பார்த்தோன்னா அனௌன்ஸ்மெண்ட் அப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. என்ன பாடி வந்து பார்த்தோன்னா ரொம்ப வெயிட் போட்டாரோ அப்படி இப்படின்னு. அதுக்கு பதில் சொல்கிற விதமாக வந்து பார்த்தோன்னா இந்த டீசர் வந்து அமைஞ்சிருக்குது. ரொம்பவே வந்து பார்த்தோன்னா தரமாக செதுக்கியிருக்கிறாரு. ஆதி ரவிச்சந்திரனாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து ஜி பிரகாஷாக இருக்கட்டும், இன்னொன்று அஜித் சாராக இருக்கட்டும், எல்லாருமே 3 பேருமே ஒரு ட்ராகனாக இருந்து இந்த படத்தை வந்து ரொம்ப நிலைநிறுத்தியிருக்காங்க. ஸோ டீசர் உண்மையிலுமே வெறித்தனமாக இருக்குது. ஸோ விடாமுயற்சி படத்துக்கு முன்னாடியே இந்த படம் வந்திருந்தா 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டு ஒரு ட்ரீட்டாக இருந்திருக்கும். ஸோ விடாமுயற்சி படம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆன்லைன் சோசியல் மீடியா போகிறதே கஷ்டமாகி போச்சு. அவ்வளோ நெகட்டிவ் போட்டு நமக்கு வந்து ரொம்ப மன வருத்தத்து உள்ள அந்த ரசிகர்களுக்கு இந்த டீசர் வந்து ஒரு மிகப்பெரிய விருந்தாக இருக்குது. படம் வந்து டீசரை நம்ம அஜித் சார் எப்படிலாம் பார்க்கணுமோ அதெல்லாம் கலந்து கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம எதை மிஸ் பண்ணோம் விடாமுயற்சி படத்தில் அது எல்லாத்துக்கும் ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு இந்த குட் பேட் அக்லியில் வந்து உண்மையிலுமே ட்ரீட் இருக்குது. ஸோ கேஜிஎஃப் 10 கேஜிஎஃப் கலந்த மாதிரி இருக்குது. ஸோ தமிழில் ஒரு கேஜிஎஃப் படத்துக்கு ஈக்குவலாக இந்த படம் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இதில் வரதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ விடாமுயற்சியில் கூட சின்ன ஏஜிங்கில் காட்டுறது கொஞ்சம் இதாக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் டீசரில் பார்க்கும்போது அஜித் சார் அவ்வளோ அழகாக இருக்கார். நம்ம வந்து டீசர்லேயே ரசிக்கும் அளவுக்கு இருக்குது படம். ஸோ இது ஷோராக கண்டிப்பாக வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா ஒரு பிளாக் பஸ்டர் கண்டிப்பாக அடிக்கும். அப்படி தான் வந்து பார்த்தோன்னா விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பிளஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயம். அப்போ வந்து தனுஷ் சாரோட படமும் ரிலீஸ் ஆகுது. அதை பற்றி நான் இட்லி கடைங்களா? ஓகே, வேறு பிரச்சனையே இல்லையே, வரட்டும். இட்லி கடை வந்து பார்த்தோன்னா அந்த டைமில் வருது அப்படின்றாங்க. ஸோ கிளாஸ் விட்டாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லையே. ஸோ கிளாஸ் விட்டாலுமே எது பிரச்சனையும் இல்லை. அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல, இந்த படத்துக்கு போயிருந்தா இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் நெகட்டிவ் ரோல் நல்லா டீசெண்டாக தான் அடிச்சிருந்தாரு. நெகட்டிவ் ரோல் அதையும் எடுக்கல. ஆனால் இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ரோல் நிறைய கொடுத்துருக்காங்க. அநேகமாக டபுள் ஐட்டாக கூட இருக்கலாம், 2 டுவல் ஆக்ஷனாக இருக்கலாம், ட்ரிபிள் ஆக்ஷனாக கூட இருக்கலாம். ஏன்னா படத்தில் ட்விஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஆதி ரவிச்சந்திரன் ஏதோ பண்ணியிருப்பார் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு அடிப்பட்ட பாம்புக்கு தான் தெரியும் அடுத்தது எப்படி சீருன்னு. ஸோ அதனால் வந்து நிறைய தோல்வி படம் கொடுத்துருந்தாலுமே இந்த படம் வந்து அஜித் சாருக்கும் சரி ஆதி ரவிச்சந்திரனுக்கும் சரி பயங்கரமாக இருக்கும். மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் பயங்கரமாக போட்டிருக்காரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டீசரில் அஜித் ஃபேன்ஸுக்கே ட்ரீட் கொடுக்குற மாதிரி தான் ஃபுல்லாக அவரை மட்டும்தான் காட்டியிருக்காங்க. மற்ற கேரக்டர் எதுவுமே ரிவீல் பண்ணலை இந்த டீசரில். டிக்கெட்லாம் அதுக்கு போயிட்டு அந்த மாதிரி தான். ஸோ வந்து பார்த்தோன்னா இதனால வந்து தனுஷ் படம் இதாகுது அப்படின்லாம் இல்லை. படம் நல்லா இருந்தது அப்படின்னா ஒன்று குட் பேட் அக்லி நல்லா இருந்ததுன்னா அதுக்கு வரும். பின்வாங்கிறது வாய்ப்பு ப்ரோ, ஒரே நிமிஷம் இருக்கு, அதை கட் பண்ணியிருக்கேன். பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மேபி வாங்கலாம். ஏன்னா ஒரு வாரம் நம்ம சொல்ல முடியாது அவங்க எப்படி டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியாது. அந்த டைம்ல கூட தளபதியோடைய சச்சின் படமும் அன்னைக்கு தான் ரீலீஸ் ஆகுது அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ வரது வரட்டும். கண்டிப்பாக 2 படமே வந்து பார்த்தோன்னா பெரிய பிளாக் பஸ்டர் அடிக்கணும் அப்படின்றத நான் மனப்பூர்வமாக வாழ்க்கை. அஜித் சாருக்கு தேட்டரில் இந்த டீசர்லாம் வந்து ஃபோனில் பார்க்கறத விட தேட்டரில் பார்த்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இங்கே பார்க்க முடியல சேலமில், பட் சென்னையிலலாம் தேட்டரில் பார்த்தீங்களே சூப்பர் வைப்பாக இருந்திருக்கும். ஸோ இட்லி கடை படமும் அந்த டைமில் தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து பார்த்தோன்னா பின்வாங்க வாய்ப்பு இருக்கா ப்ரோ? இட்லி கடை அதான் ரெட் டிராகன். ஸோ இந்த டிராகன் கூட தனுஷ் சார் படம் விட்டுருந்தாரு, அது சாட்டிஸ்ஃபை ஆகலை, டிராகன் அடிச்சிருச்சு. அது ரெட் டிராகன் கூடயும் ரிலீஸ் பண்ண மாட்டார். அதனால தள்ளி போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. அவர் இந்த குட் பேட் அக்லி வரும்போது அஜித் சார் வழி விட்டு தான் ஆகணும். இருந்துச்சு ப்ரோ. நான் இந்த ஐப் வந்து பார்த்தோன்னா மங்காத்தா படம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். காரணம் என்னன்னா அதை நீங்கள் வந்து தளபதி ரசிகராக அந்த யாருமே வந்து பார்த்தோன்னா அந்த படத்தை வந்து ஹேட் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அது ரொம்ப தரமான ஒரு காம்போ. வெங்கட் பிரபு சார், அஜித் சார், யுவன் சங்கர் ராஜா, அது ஒரு வந்து 2011 ஒரு பெரிய காம்போ. ஸோ அந்த படமும் வந்து பார்த்தோன்னா 100 கோடி அடித்த அஜித் சாரோட ஃபர்ஸ்ட் 100 கோடி அடித்த படம்.
அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த படம் வந்து பார்த்தோன்னா ஈவன் 300 கோடி 200 கோடி இது மாதிரி வந்து பார்த்தோன்னா ஈஸியாக அது போய் கிராஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. மங்காத்தா பிளாக் பஸ்ட்ல ஒரு பேட் வேர்ட்ஸ் பேசியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் நெகட்டிவ்ல பேசுறது இந்த படம் தான். ஆதிக்க ரவிச்சந்திரன் படத்தில் எப்படியுமே பேட் வேர்ட்ஸ் இல்லாமல் இருக்காது, படத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது சொல்யூஷன் இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம கொடுக்குற காசுக்கு சாட்டிஸ்ஃபைடாக அனுப்புகிற மாதிரி தான் அந்த படம் இருக்கும். ஆதிக்க ரவிச்சந்திரன் இப்போ எடுக்கிறதுலாம் நல்லா கமர்ஷியலாக இருக்கிற மாதிரி தான் படம் எடுத்திருப்பாரு. ஆனால் இந்த இவர் ஆதிக்க ரவிச்சந்திரனாவே கொஞ்சம் பேட் வேர்ட்ஸும் இருக்கும். அதேமாரி கொஞ்சம் ஹீரோயினி இந்த மாதிரி திருஷா சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஹீரோயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படியும் பயங்கரமா இருக்கும் ஸோ இந்த படம் வந்து பார்த்தோம்னா ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ இது கூட தளபதி அவருடைய படமும் அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் அடிக்குங்களா? கண்டிப்பா இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அஜித் சார் நடந்து வந்தாலே போதும், இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாசி எல்லாம் வந்து விடாமுயற்சியில் யூஸ் பண்ணிக்கல. ஆனால் இந்த படத்தை கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீட் வைக்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஃபுல்லாக அஜித் ஃபேன்ஸ் வந்து பயங்கர ட்ரீட்டாக இருக்கும். ஸோ விடாமுயற்சி எப்படி நெகட்டிவ் பேசுறீங்க எல்லாத்துக்குமே மூஞ்சில் திருப்பி அடிக்கிற மாதிரி தான் அந்த படம் வந்து இருக்க போகுது. அந்த மாதிரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன்ல நேற்று ட்ரைலரோடைய டீசரோடைய பார்த்துருப்பீங்க எவ்வளோ மில்லியன்ஸ் போயிருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட 15 மில்லியன்ஸ் போயிருக்குன்னு காலையில் பார்த்தேன். ஸோ உண்மையுமே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அஜித் சார் வந்து ரீசெண்டாக பத்மபூஷன் விருது வாங்கியிருக்கிறாரு. ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு ஆக்டர், ரொம்ப விசிட்டேஜான ஒரு ஆக்டர். ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா இப்போ மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாத்துடைய கருத்து. ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் சார் வந்து பார்த்தோன்னா தீவிர அஜித் சார் ஃபேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நேர்கொண்ட பார்வையில் படத்து மூலயமா 2 பேர் அறிமுகமானாங்க. அவங்க பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி அப்படின்னா ட்ரிபிள் ஏ படம் எடுக்கிறதுக்குமே வந்து பார்த்தோம்னா அந்த படம் ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நீ அடுத்த ஒரு ப்ராசஸ் வந்து நீ ஆரம்பி அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து ஸோ அடுத்த ப்ராசஸ்க்கான ஒரு படம் வந்து பார்த்தோன்னா அதுக்கு தொடர்ந்து பகீரான்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் அவருக்கு ஒரு தோல்வி சந்திச்சு வச்சது. ஸோ அந்த படம் தோல்விக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு விஷால் சாரோடைய வந்து ஒரு காம்போ பண்ணியிருந்தாரு. அது பிளாக் பஸ்டர் ரேஞ்ச் அடிச்சு 100 கோடியெல்லாம் போய் ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு. யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்ப வந்து பெரிய ஃபேமஸான ஒரு லெவலில் அடிச்சிருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தோன்னா இந்த குட் பேட் அக்லி படத்துக்கு நீங்கள் ஷோராக எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி ட்ரிபிள் ஏன்னு ஒரு படத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த தோல்வி அடி அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த படம் வந்து பெருசாக வந்து போகலை. அவருக்கும் வந்து பெரிய ஒரு தோல்வி அப்படின்னு நடந்த ஒரு விஷயம் அவரோட கெரியரில். ஸோ அந்த படத்தோடைய அடி அவருக்கு நல்லா தெரியும். அதுக்கு மேலே அடுத்து வர படத்தை அவர் திருத்திக்குவார் அப்படின்னு, அதுவும் அஜித் சார் படம்ன்ற போது அவர் திருத்திக்குவார் அப்படின்றதுல அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ படம் வந்து ஸ்டோரி பிளாக் பஸ்டர் தான். இந்த டீசர் பார்த்து எனக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது அப்படின்னா சீரியஸ்லி இது டிஏஜி லுக்கா இல்லை எப்படின்றது எனக்கு இன்ன வரைக்குமே தெரியல. ஸோ பில்லா கெட்டப்பு, தீனா கெட்டப் அண்டு வேதாளம் கணேஷ் கெட்டப் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு மாடுலேஷன். நீங்கள் அந்த ட்ரைலர்லாம் வந்து இந்த டீசரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மியூட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு டீசரில் வந்து பார்த்தோன்னா பயங்கர எத்தனை எக்ஸ்பிரஷன் வேணாலும் அவர்கிட்ட பார்க்கலாம். ஸோ அந்த வயசு பையன் மாதிரி ஒரு பார்க்கும்போது ஐ வில் ரியலி ஷாக்டு. அப்படி ஒரு நான் இந்த தருணத்தை பார்க்கவே இல்லை. ஸோ அந்த லுக் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது அப்படின்லாம். சூப்பராக இருக்குன்னு கூட இல்லை, இன்னும் நிறைய லெவலில் கூட சொல்லலாம். ஏன்னா அதை பார்க்கும்போது அப்படி இருக்குது. ஸோ பில்லா கெட்டப் வந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது. அந்த டைமில் போடும்போது வந்து பார்த்தோம்னா அவர் ஆள் ரொம்ப லீனாக இருந்தார். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால் அங்கங்கே தெரியுது அவங்க. ஸோ இது வந்து மொத்தமாக நீங்கள் வந்து டீசராக பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா ஷோர்லி வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்லி பிளாக் பஸ்டர். ஒரு டீசர் பார்த்தாலே நம்ம வந்து ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் இந்த டீசர்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஹிட் அடிக்கும் அப்படின்னு. ஸோ சீன் பை சீன் வந்து பார்த்தோன்னா அஜித் சார் ஃப்ரேமிங்கில் வந்து பார்த்தோன்னா மிரள விட்டுருக்காரு. மற்றவங்களா ரிவீல் பண்ண. ஸோ இப்போ வந்து வாலி வரலாறு, அப்புறம் பில்லா, மங்காத்தா இந்த வரிசையில் வந்து பார்த்தோன்னா குட் பை அக்லி ஷோராக வருங்களா ப்ரோ? அதெல்லாம் கலந்த கலவையாக தான் இருக்கும். ஸோ ஒரு அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா படத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த டீசரில் பார்த்தீங்கன்னா வாலி படத்தோடைய அந்த ஒரு சிம்பிளாக பண்ணுறாரு. ஆமாம். ஸோ அது ரொம்ப நாள் பார்க்கவே க்யூட்டாக இருந்தது. அந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா அவரோட அந்த ஃப்ரேமிங்கில் வந்து பார்த்தோன்னா ஒரு கெட்டப்ஸ் எல்லாம் நிறையா போட்டிருக்காரு. அதில் வந்து பார்த்தோன்னா க்யூட்டஸ்டாகவும் இருக்காரு. அதில் உங்களுக்கு பெஸ்ட்டான மேக்கப்னா எது சொல்லுவீங்க? அதுதான் இந்த வாலி படத்தில் அந்த ஒரு பபிள்காம் போடுவார், அது மாதிரி இதில் ஒரு சீன் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஒரு ஃபேன் பாய்
சம்பளத்தால் மட்டும் தான் அப்படி பண்ண முடியும். ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஒரு ஃபேன் பாயாக கிரியேட் பண்ணியிருக்காரு. அஜித் சார் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து ஆதிக் ரவிச்சந்திரா யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ விடாமுயற்சியில் மிஸ் பண்ணது எல்லாமே இந்த படத்தில் கண்டிப்பாக எல்லாரும் எதிர்பார்க்கலாம். எல்லா இந்திய சினிமாவுக்கும் இந்த படம் வந்து ஒரு ட்ரீட்டாக இருக்கும். இந்திய சினிமாக்கே ட்ரீட்டாக இருக்கும். ஸோ மைத்ரி ப்ரொடக்ஷன் வேற தெலுங்கு ப்ரொடக்ஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ மியூசிக் வந்து பார்த்தோன்னா டிஎஸ்பி வந்து பார்த்தோன்னா சாங்ஸ் பண்ணுறாரு, ஜி பிரகாஷ் வந்து பார்த்தோன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறாரு. இதில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஜி பிரகாஷ் பண்ணியிருக்காரு. அந்த டீசரோடைய பிஜிஎம்ஸில் எப்படி இருந்தது ப்ரோ? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பிஜிஎம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குற மாதிரி இருந்துச்சு. மார்க் ஆண்டனியில் நம்ம கேட்குற மாதிரி. ஆனால் ஆதிக் ரவிச்சந்திரா சாயல் இருக்குது, எல்லா படத்தோட சாயல் அது இருக்குது. அவரு படத்துக்கு ஒர்க்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ அந்த டீசருக்கு நீங்கள் என்ன ரேட்டிங் தருவீங்க ப்ரோ? 10க்கு 10 தரலாம். ஏன்னா அஜித் கானா இது வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இந்த படம் வந்து நீங்கள் தாராளமாக வந்து கொண்டாட ஒரு தேட்டர் மெட்டீரியலான படமாக கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க வேண்டிய படமாக இருக்கும் நம்புகிறோம். இது முன்னாடியே வந்திருக்கலாம், அவ்வளோதான். சரி, ஓகேங்க ப்ரோ, தேங்க்யூ. இல்லை த்ரிஷா அவங்களாம் த்ரிஷா ஆல்ரெடி கேரக்டர் விட்டாங்கல்ல, அவங்க ரம்யான்ற கேரக்டரில் விட்டாங்க அவங்க. ஸோ வில்லன் யார் அப்படின்றது தெரியல. ஸோ அதுவுமே ஷாக்கை அதவே வந்து பார்த்தோன்னா ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்குறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு டீசரில் வந்து இவரை குட்டாகவும் காட்டாங்க, பேடாகவும் காட்டாங்க, அக்லியாகவும் காட்டியிருக்காங்க. ஒரு ட்ரிபிள் ஆக்ஷனாக இருக்குமோ? மேபி இருக்கலாம் ப்ரோ. வில்லனா இவரை கூட இருக்கலாம். அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா ஈவன் மங்காத்தால வில்லனாக பார்த்துருக்கோம். எப்படி எவ்வளோ பெரிய ஒரு ட்விஸ்ட் அடிச்சு வில்லனா வராரு அப்படின்றத அந்த ஒரு சீன் ரிவீல்லாம் இன்ன வரைக்கும் அஜித் ஃபேன்ஸ் அது மறக்கவே மாட்டாங்க மங்காத்தாவை. ஸோ அதே மாதிரி குட் பேட் அக்லி வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக அமையும். தேங்க்யூ. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எனக்கு வந்து இந்த பர்சனலாக இந்த டீசர் பார்த்தோன்னே எனக்கு எப்படி எனக்கு தோணுச்சுன்னா, நியூக்ளியர் பிளாஸ்ட் இருக்குல்ல ப்ரோ, ஃபுல்லாக தெறிக்க விட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த டீசருக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 தருவேன் ப்ரோ. அந்த அளவுக்கு டீசர் வந்து பயங்கரமாக இருக்குது. அதுக்கு பெஸ்ட்டு விஷஸாக தளபதி ஃபேன்ஸ் மூலிமா பெஸ்ட் விஷஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக. ஷூர். தேங்க்யூ.